இப்போ வேர்ல்ட்ல ரெண்டாவது சீஸ்ஃபயர் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடுவில் வந்து ரொம்பவே வந்து ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கு ஈரானுமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சீஸ்ஃபயர், அதாவது முன்னாடி யூஎஸும் ஈரானும் சீஸ்ஃபயர் போட்டிருந்தாங்க 2 வீக்ஸ். இதுவுமே இப்போ முடிய போகுது. இப்போ அதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டாவது சீஸ்ஃபயரான இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் சீஸ்ஃபயர் இந்த 10 டேஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால என்ன மாதிரியான இம்பாக்ட் வந்திருக்கு, இப்போ என்ன சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு, இந்த சீஸ்ஃபயர்னால அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, யூஎஸ் உடைய ஸ்ட்ராட்டஜி தான் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் நடுவில் வந்து சீஸ்ஃபயர் நடந்துச்சு. ஸோ 2 வீக்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு இடையிலையுமே வந்து நிறைய நெகோசியேஷன்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே வந்து ஒரு ஃபெயிலியரான ஒரு சிச்சுவேஷனுக்கு தான் தள்ளிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து யூஎஸ் வந்து ஒரு பீஸ்க்கான போகணும், வாரெல்லாம் முடியணும் அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வீக்கெண்டில் நான் சொல்றது இனிமே வீக்கெண்டில் டைரக்ட் மீட்டிங் கூட நடக்கலாம் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி ஃபைனல் டீலுக்கு ரொம்பவே வந்து நியர்பைல வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆனால் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ நெகோசியேஷன் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இன்னுமே வந்து ஃபைனலைஸ்ட் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ்லாம் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கிரைசஸ்லாம் உருவாகிறதுக்கு ஒரு மெயின் ரீசனே வந்து அந்த நியூக்ளியர் இஷ்யூ தான். ஸோ இந்த என்டையர் கான்ஃப்ளிக்ட்டுமே ஒரு மெயின் பிளாட் அப்படின்னா வந்து அந்த இஷ்யூ தான். ஸோ யூஎஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஈரான் யுரேனியமுடைய என்ரிச்மெண்ட் வந்து ஃபுல் ஸ்டாப் ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து அதை வந்து தயாரிக்கவே கூடாது, அந்த மாதிரி டேஞ்சரான வெப்பன்ஸ்லாம் வந்து தயாரிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஈரானுடைய முழுக்க பதில் வந்து ஃபுல் ஸ்டாப்லாம் வைக்க முடியாது, வேணா லிமிட்டை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி யூஎஸ் எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்லாம் வந்து சரண்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. அதுக்குமே வந்து ஈரான் நோ தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இதுதான் அங்கே மெயின் இஷ்யூவாகவே இருக்குது. ஸோ யூஎஸ் என்ன சொன்னாலும் ஈரான் வந்து இல்லை முடியாது அப்படின்ற மாதிரி தான் பதில் வந்துட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து எப்படி பீஸ் வரும் அப்படின்ற மாதிரி தரல. ஸோ யூஎஸ் மிலிட்ரி ப்ரெஷர் வந்து இப்போ என்ன மாதிரியான கிரவுண்ட் லெவலில் கொடுக்குறாங்க அப்படின்னா, என்னதான் பீஸ்க்கு வந்து டாக்ஸ் நடக்குது அப்படின்னாலும் கிரவுண்டில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ் ஆல்ரெடி ஈரான் மேலே ஹெவி ப்ரெஷர் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ நாவல் பிளாக்கெடை வந்து ரொம்பவே வந்து இம்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால ஷிப்ஸாக இருக்கட்டும், ஏர்க்ராஃப்ட் எதுவுமே வந்து ஈரான்குள்ளே போகவும் முடியல, வெளியே வரவும் முடியல. ஸோ ஈரான் எக்கனாமிக்கையே வந்து ஒரு ஸ்குவிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து முழுக்கவுமே வந்து இப்போ க்ளோஸ் ஆகலை. ஸோ ஆனாலுமே டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வந்து இது எல்லாமே கொலாப்ஸில் தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிரைசஸ் டைமில் ஆல்ரெடி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் க்ளோஸில் தான் இருந்துச்சு. ஸோ இப்போவுமே வந்து அது க்ளோஸ் ஆகுறதுக்கான சிச்சுவேஷனில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால உலக நாடுகளுக்கு தான் வந்து பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஆயில் சப்ளை பாதிப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி குளோபல் டென்ஷன் ஹை லெவலில் போகிறதுக்கான சான்சஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ டாக்ஸ் நடக்குது, ஆனால் இன்னும் ப்ரெஷர் குறையல அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த இஷ்யூவில் வந்து எந்த ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாடு தலையிடுது அப்படின்னா அது வந்து பாகிஸ்தான் தான். ஸோ பாகிஸ்தான் தான் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஹீரோவாக வந்து இப்போ இந்த இஷ்யூவில் இருக்குது. ஸோ ட்ரம்ப் கூட சொல்லியிருக்காரு, ஸோ டீல் சைன் ஆச்சு அப்படின்னா பாகிஸ்தானுக்கே வருவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ பாகிஸ்தான் இந்த ஒரு இஷ்யூவில் ஒரு மெடிட்டேட்டராகவும் ஒரு நடுநிலைமையான ஒரு பர்சனில் ஒரு பொசிஷனில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாகிஸ்தான் வந்து குளோபல் டிப்ளமக்சியில் ஒரு பெரிய ரோல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரோல் வகிக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய பிக் ஷிஃப்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட்ல சவுத் ஏஷியாவுடைய இன்வால்வ்மெண்ட் வந்து பாகிஸ்தான்கிட்ட இருந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு பிக் ஷிஃப்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ரொம்பவே ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் சொல்ல போகிறேன். இப்போதான் ரெண்டாவது சீஸ்ஃபயர் பற்றி பேச போகிறோம். ஸோ இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில சீஸ்ஃபயர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 10 டேஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஎஸ் வந்து இந்த 2 நாடுகளுக்கு இடையில வந்து யூஎஸ் ஒரு மெடிடேஷனாக வந்து செயல்படுறாங்க. ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ட்ரூப்ஸ் இன்னுமே வந்து வித்ட்ரால் ஆகலை. இஸ்ரேல் சீஸ்ஃபயரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் அது வந்து வித்ட்ரால் பண்ணல. அதே மாதிரி ஹெசபுல்லா முழுசாக அக்ரியே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வைலேஷன் வந்து ரிப்போர்ட் வந்துருச்சு. ஸோ சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் இந்த ரிப்போர்ட்டில் வைலேஷன் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஸ்டேபிள் பீஸ் அப்படின்றதே கிடையாது. அதே மாதிரி இது ஒரு டெம்பரவரியாக பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதனால ஆயில் மார்க்கெட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, வார் பீக்கில் இருக்கும் போது ஆயில் ப்ரைஸ் 50% ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ இது வந்து சப்ளை ஃபியர் தான். ஸோ இப்போ பீஸ் டாக்ஸ் நியூஸ் வந்தாலும் ஆயில் பிரைஸ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மார்க்கெட்லேயுமே ஒரு அன்சர்டனிட்டி சிச்சுவேஷன் தான் இன்னும் போயிட்டு இருக்கு. ஸோ ஆயில் தான் ஒரு ரியல் டைம் சென்டிமெண்ட் ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ் டாலர் வந்து வீக்கன் ஆயிருச்சு. அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸுமே சேஃப் அசட்லேருந்து இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாக்ஸு, ரிஸ்க்கு, அசட்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இதோட மீனிங் வந்து இப்போது வந்து பயம் கம்மியாச்சு அப்படின்னாலும்
ஹோப் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்ற ஒரு டவுட்டாக ஒரு கேள்வி தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா திரும்பவுமே வந்து ரிவர்ஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன சிச்சுவேஷன்னா ஃபுல் பீஸ்லாம் கிடையாது, ஆனால் ஃபுல் வாரும் கிடையாது. ஸோ இது பேலன்ஸ்டான ஒரு டேஞ்சரஸ் மிடில் ஸ்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து டீல் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா வார் வந்து எண்ட் ஆகும், ஆயில் சப்ளைலாம் வந்து கிராஷ்லாம் இருந்து முடிஞ்சு குளோபல் மார்க்கெட்ஸுமே வந்து ரேலி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டீல் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல் எஸ்கலேஷன் ஆகும், ஆயில் ஸ்பைக் ஆகும், அதே மாதிரி குளோபல் கிராஷ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு இம்பார்ட்டண்டான இந்த சிங்கிள் டிசிஷனுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நியூக்ளியர் கிளியர் வந்து அக்ரி ஆச்சு அப்படின்னா ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பிக் குளோபல் வார் வந்து கிரைசிஸ் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த சீஸ்ஃபயர், அதாவது இந்த 2வது சீஸ்ஃபயர் வந்து எந்த மாதிரி இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு யாருமே வந்து உறுதியாக சொல்லலை. உங்களுக்கு இந்த 2வது சீஸ்ஃபயர் மார்க்கெட்டில் எந்த அளவு இம்பாக்ட் கொடுக்கும், அதே மாதிரி இந்த நியூக்ளியருடைய இஷ்யூ வந்து எப்போ டீல் கொண்டு வருவாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஈரான் ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.